ஹலோ விபூஸ், உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது உங்கள் மைக்கி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடைசி வரைக்கும் நல்லவரா இல்லை கெட்டவரான்னு தெரியாமையே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண ஒரு கேரக்டரோட லைஃப் ஸ்டோரி தான். அது யாருன்னா, நம்ம டேட் ஆஃப் மேனிப்புலேஷனான நம்ம எரநேகரோட லைஃப் ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த செக்மெண்ட் பேர் அனிமே நாயகன். பாரடைஸ் ஐலாண்டுக்குள்ளே இருக்க வால்மரியாவில் இருக்க ஒரு சின்ன வில்லேஜான ஷிகன்ஷீனால இருக்க ஒரு குட்டி பையன்தான் எரன் ஏகர். அவனோட அப்பா பேர் கிஷா ஏகர் அண்ட் அவங்க அம்மா பேர் கார்லா ஏகர். அவன் ஃபேமிலி ரொம்ப சின்னது அண்ட் அவன் கிட்னாப்பர்ஸ் கிட்டேருந்து காப்பாற்றின ஒரு பொண்ணு, அவள் பேர் மிகாசா அண்ட் அவளுமே எரனோட ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் இருப்பாள். ஒரு நாள் எரனோட வில்லேஜை ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்க டைட்டனால் அட்டாக் பண்ணப்படுது. அந்த அட்டாக்ல எரனோட அம்மா கார்லா இறந்துடுறாங்க. இதுதான் எரன் பார்க்குற ஃபர்ஸ்ட் இழப்பு. அண்ட் அவனோட அப்பா கிர்ஷா ஏகர் எங்கேயோ காணா போயிடுவார். இப்போது எரனுக்கு மிஞ்சி இருக்கிறது மிகாசா அண்ட் ஆர்மின். ஆர்மின் யாருன்னா எரனோட ஒரு சைல்டுஹுட் ஃப்ரெண்ட். இவங்க மட்டும்தான் எரன் கூட இருக்காங்க. வால்மரியாவில் ஹோல் விழுந்ததுனால இவங்க இன்னொரு வாளுக்கு ரெஃப்யூஜிஸாக போகிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா எரனுக்கு டைட்டன் மேலே ஒரு வெறுப்பு உருவாகுது. இதனாலேயே அவன் இந்த உலகத்தில் இருக்க எல்லா டைட்டனையும் கொல்லணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறான். இந்த முடிவே அவனை ஸ்கவுட்ஸில் ஜாயின் பண்ண வைக்குது அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அவனும் ஒரு ஸ்கவுட் மெம்பர் ஆகுறான். கொஞ்ச நாள் கழித்து இன்னர் வாலில் திருப்பி ஒரு டைட்டன் அட்டாக் நடக்குது. அப்போது எரனாலையும் ஒரு டைட்டனாக ஆக முடியும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் எரனை கொண்டுடலான்னு நினைக்கிறப்போ எரனோட பவர் யூஸ் பண்ணி அந்த கிரியேட் ஆன ஹோலை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி எரனும் அந்த ஹோலை க்ளோஸ் பண்ணிடுறான். இதுக்கப்புறமா எரனை எக்ஸிக்யூட் பண்ண கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே கேப்டன் எர்வின் அண்ட் லிவை வந்து எரனை காப்பாற்றுறாங்க. ஏன்னா எரனோட பவர்ஸை யூஸ் பண்ணி வால்மரியாவை திருப்பி கைக்குள்ளே கொண்டு வரதுக்காக. அண்ட் அதுக்கப்புறமா ஸ்பெஷல் எபிலிட்டிஸ் இருக்க எல்லா டைட்டனும் ஹியூமனாக இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் ஸ்கவுட்ஸோட ஒரு மெம்பராக இருக்க ஆனி தான் ஃபீமேல் டைட்டனும் கண்டுபிடிக்கிறாங்க. அங்கே ஆனியை அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க. இது கூடவே புதுசாக ஒரு எபிலிட்டி இருக்க டைட்டனும் வருது, அதுதான் பீஸ்ட் டைட்டன். அண்ட் எரன் கூட இருந்த ரெய்னர் அண்ட் பெர்த்துல்ஸ் தான் ஆர்மர் அண்ட் கொலாசல் டைட்டன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரெய்னர் கேங் எரனை கிட்னாப் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போது ஒரு பேட்டில் நடக்குது. அதில் கேப்டன் எர்வின் அண்ட் ஆர்மினும் டெத் பெட்டில் இருக்காங்க. அப்போது ஆர்மினுக்கு டைட்டன் சீரம் போட்டு பெர்த்தல்ஸோட பவரை கொடுக்குறாங்க. அதாவது இப்போது புது கொலாசல் டைட்டன் ஆர்மின். அந்த பேட்டிலில் கேப்டன் எர்வினும் இறந்து போகிறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா எரன் வீட்டில் இருக்க பேஸ்மெண்ட்டில் இருக்க இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா எரனோட அப்பா கிர்ஷா ஒரு டாக்டர் அண்ட் அவர் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு இந்த டைட்டன்ஸ் மேலே. பேஸ்மெண்ட்டுக்கு போனதுக்கப்புறமா தான் தெரிய வருது கிர்ஷா பாரடைஸ் ஐலாண்டை சேர்ந்த ஒரு மனுஷனே இல்லை. கிர்ஷா ஒரு அவுட் சைடர்னு. அவுட் சைடு வேர்ல்டு மொத்தம் 2 டிவிஷனாக பிரிக்கப்படுது அக்கார்டிங் டு ரேஸ். அதாவது 2 இனமாக பிரிக்கப்படுறாங்க. அது என்னென்னா மார்லியன்ஸ் அண்ட் எல்டியன்ஸ். அவுட் சைட் வேர்ல்டில் மார்லியன்ஸ் தான் எப்போவுமே எல்டியன்ஸை டாமினேட் பண்ணிருக்காங்க அண்ட் மார்லியன்ஸ் எல்டியன்ஸை ரொம்ப மோசமாகவே ட்ரீட் பண்ணுவாங்க. கிர்ஷா மார்லி வேர்ல்டுலேயே பிறந்து வளர்றாரு அண்ட் அங்கே இருக்க ஒரு எல்டியன் ராயல் ஃபேமிலியான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. லேட்டர் அவருக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அவன் தான் ஜீகேகர். அந்த ஜீகேகர் தான் பீஸ்ட் டைட்டனும். ஒரு நாள் ஜீகேகர் அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் மார்லியன் சோல்ஜர்ஸ் கிட்ட காட்டி கொடுத்துட்றான்.
அப்போது மார்லியன் சோல்ஜர்ஸ் கிர்ஷாவையும் அண்ட் அந்த எல்டியன்ஸ் கேங்கையும் கேப்சர் பண்ணி அவங்கள எக்ஸிக்யூட் பண்ண அனுப்பிவிடுறாங்க. மார்லியன்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்னா என்னென்னா, அங்கே இருக்க எல்டியன்ஸுக்கு டைட்டன் சீரமை போட்டு பாரடைஸ் ஐலாண்டில் ட்ராப் பண்ணுறது தான். ஸோ ஒருத்தரையாக டைட்டன் சீரம் போட்டு பாரடைஸ் ஐலாண்டை ட்ராப் பண்ணிருக்கும் போது கிர்ஷா டர்ன் வருது. அப்போது எரன் க்ரூகர் அப்படின்ற ஒருத்தர் வந்து கிர்ஷாவை காப்பாற்றுறாரு. அண்ட் எரன் க்ரூகர் அவரோட பிளானெல்லாம் சொல்லி கிர்ஷாக்கு டைட்டன் சீரம் போட்டுட்டு அண்ட் எரன் க்ரூகர் கிட்ட இருக்க அட்டாக் டைட்டன் பவரையும் கொடுக்குறாரு. கரெக்டாக அங்கேருந்து தான் கிர்ஷா பாரடைஸ் ஐலாண்டுக்குள்ளே ஒரு ஹியூமன் பீயிங்காக உள்ளே வந்து ஒரு புது ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணி அவர் லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக நடத்திட்டுருக்காரு. அதுக்கப்புறமா கிர்ஷா ரைஸ் ஃபேமிலி கிட்ட இருந்து ஃபவுண்டிங் டைட்டன் பவரையும் எடுத்துக்கிறாரு. グリシャは巨人の力を持つ者だった。目的はレイスケが持つある力を奪うこと。グリシャが求めるその力とは、フリーダの中に宿る巨人の力だった。だがそれを使いこなすにはまだ経験が足りなかったようだ。フリーダは進化を発揮することなくグリシャに食われ、 இங்கே தான் அந்த ஃபர்ஸ்ட் டைட்டன் அட்டாக் ஷிகன்ஷினா டிஸ்ட்ரிக்டில் நடக்குது. அப்போது எரனுக்கு டைட்டன் சீரம் போட்டு கிர்ஷாவோட பவரெல்லாம் எரனுக்கு கொடுக்குறாரு. அண்ட் இப்போ நடந்தது எல்லாமே எரனோட பிளான் தான், அதாவது எரன் ஏகரோட பிளான் தான், இன்க்ளூடிங் எரனோட அம்மா டெத். அண்ட் அது கூட எரனோட பிளான் தான். தென் எல்டியன்ஸை காப்பாற்ற எரன் ரம்பிளிங்கை ஸ்டார்ட் பண்ணுறான். ஓவர் 80% ஆஃப் த பாப்புலேஷனை இந்த ஏர்த்லேருந்து வைப் பண்ணுறான். எதுக்காகனா எல்டியன்ஸை காப்பாற்ற அண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸான மிக்காசா அண்ட் ஆர்மினை காப்பாற்றுறதுக்காக. எரன் கிட்ட இருக்க டைட்டன் பவர்ஸை யூஸ் பண்ணி அவன் இந்த ரம்பிளிங்கை முன்னாடியே பார்த்துருவான். பார்த்தும் ஏன் அதை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னா, ஃப்யூச்சர் எதாலையும் மாற்ற முடியாது அப்படின்றத அவன் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவான். ஆர்மினுக்கு மெமரியாகவும் சொல்லியிருப்பான். இப்போ சொல்லுங்கள், எரன் நல்லவனா இல்லை கெட்டவனா? இந்த வீடியோ அட்டாக் அண்ட் டைட்டனோட ஒரு ஸ்பீட் ரன் தான். என்ன தான் மேஜர் ட்விஸ்ட்டை சொல்லியிருந்தாலுமே இன்னும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த அனிமேட்டட் சீரீஸில் இருக்குது. அட்டாக் ஆன் டைட்டன் ஒரு குட் பிகினர்ஸ் அனிமே. அதாவது அனிமே பார்க்குறீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த அனிமேவை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். பாய், சயோனரா.